சீக்கிரமா வாங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம். எங்கய்யா 100 வருஷமா இருந்த ஆலமரத்தை காணும். எனக்கு தெரியாம புயல் அடிச்சு கீழே விழுந்துருச்சா? எனக்கு தெரியாம எப்ப குறும்பாரத்துல புயல் அடிச்சுது? தலைவரே, நம்ம ஊர் ஆலமரத்துக்கு 100 வயசாயிட்டு. அதுக்கு பொன்விழா கொண்டாடணும், ஊர் அடைச்சி பந்தல் போடணும், மேடை கட்டணும், விழாவுக்கு மந்திரிகளை கூப்பிடணும். இதுக்கெல்லாம் இடம் வேணாமா? அதனால அந்த மரத்தை வெட்டிட்டோம். அந்த இடத்துல விழாவுக்கு மேடை போட்டுடலாம். தலைவரே, எல்லாத்துக்கும் தொலைநோக்கு பார்வை வேணும். ஏற்கனவே உனக்கு கிட்டத்து பார்வை, சோடா புட்டி கண்ணாடி வேற போட்டிருக்க. இதுல தொலைநோக்கு பார்வையா? ஏயா மரத்தை வெட்டினா மழை வராதாமே? மழைக்கு எப்படி தெரியும்? தெரியக்கூடாது தானே. ராத்திரி வெட்டி செங்கல் சுலகி விறக அனுப்பிட்டோம். பஞ்சாயத்துனா ஆலமரம் வேணும், பித்தளை சொம்பு வேணும், வெத்தலை பாக்கி வச்ச புளிச்சுன்னு துப்ப படிக்கல்ல வேணும், பக்கத்துல 2 தடியன்கள் வேணும். தலைவருக்கு அறிவு வேணும். ஏதோ இருக்கிற வச்சு சமாளிக்காம சினிமா பஞ்சாயத்து மாதிரி எல்லாத்தையும் எதிர்பார்க்காதீங்க. சரி சரி, இன்னைக்கு என்ன பிராது? பிராடு தான் பிராது. தண்ணி பிடிக்க கீழே வச்சிருந்த பித்தளை கொட்டை காணுமா? அது தண்ணி அடிக்க வச்சிருந்த தண்ணி குடிக்க கியூல வச்சிருந்த பித்தளை குடத்தை காணுமா? ஆமா, அதை எவனோ திருடி வித்து தண்ணி அடிச்சுட்டான். தண்ணி பிடிச்சிட்டான். இந்த தண்ணி பிரச்சனை போயாது போல இருக்கே. ஏமா இங்க வா. ஏன் இந்த அம்மா தலையில கட்டு போட்டிருக்கு? என்ன புருஷன் பொண்டாட்டி சண்டையா? சந்தேகம் தான். எந்த குடும்ப சண்டையில பொண்டாட்டி தலையில காயப்பட்டிருக்கு? இது குழாயடி சண்டை. பைப்புல யார் முதல்ல தண்ணி பிடிக்கிறேன்னு தகராறு. குடத்தோட கூட மோதி தலையோட தலை மோதி மண்டை உடஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆகுமோ மண்டை. அதுக்கு என்ன பண்ணி வாரணம் கேக்குதா? தண்ணினா அது பைப்புல வந்தாலும் ஒண்ணுதான், காவேரியில வந்தாலும் ஒண்ணுதான். இதே காய அளவுக்கு இந்த அம்மா தன் குடத்தால ஒரு மோதி அந்த மனத்தையே உடைக்கணுமா? இதுக்கெல்லாம் நம்ம கை தட்டணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமாயா? நடக்கலன்னா கோர்ட்டுக்கு போகலாம். இதுக்கெல்லாம் எதுக்கு கோர்ட்டுக்கு போய்கிட்டு? தண்ணினா அது பைப்புல வந்தாலும் ஒண்ணுதான், காவேரியில வந்தாலும் ஒண்ணுதான். கோர்ட்டே முழிக்குது, பஞ்சாயத்து ஏயா படாது பாடு படுத்துறீங்க? தாயி, உன் பேர் என்ன? அஞ்சல. நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு அஞ்சல. இந்த சரணாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஏ அஞ்சல, இந்த சலசலப்புக்கெல்லாம் சொன்னாக்கா அஞ்சல பாத்துருவோம் பார்த்து. சரி சரி, உங்க புருஷெல்லாம் எங்க? இது பொம்பளைங்க சமாசாரன்னு சைலண்டா இருக்காங்க. அந்த டம்மி பீஸ் எல்லாம் எதுக்கு இங்க? சொன்னா இதுக்கு நீ என்ன சொல்ற? அவ மண்டையில மோதுனதுனால என் குடம் நசுக்கிட்டு, அதுக்கு அவளை புது குடம் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சீங்களா? இப்ப வர குடமெல்லாம் அவ்வளவு லேசா இருக்கு. இல்ல, ஒரு தலை அளவுக்கு கனமாவா இருக்கும்? ரெண்டும் இல்ல, தண்ணி பஞ்சம் அவ்வளவு கடுமையா இருக்கு. காவேரியில தண்ணி வர மாட்டேங்குது, மரத்தை வெட்டுறதுனால மழை வர மாட்டேங்குது, பயிர்களுக்கு தண்ணி இல்லை, தாகத்துக்கும் தண்ணி இல்லை. தண்ணியை சேமிக்கணும். மழைநீர் சேமிப்பு நமக்கு வறட்சியில உதவும். நம்ம பிள்ளைங்க வருங்காலத்தில் நினைச்சு படிக்க வைக்கிறோம். டாக்டரா, இன்ஜினியரா, ஆசிரியரா ஆக்கணும்னு கனவு காண்றோம். ஆனா ஒரு நாளாவது அந்த சங்கதிக்கு நீரை சேமிச்சு வைக்கணும், நிலத்தை மிச்சப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சது உண்டா? காட்டை அழிச்சிட்டோம், பூமியை வறட்சியா மாத்திட்டோம். ஹார்ட்ல ஓட்டை விழுந்தா கூட சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடுறோம். வானத்துல ஓட்டை விழுந்துருச்சு, என்ன பண்ணி சரி செய்ய போறோம்? ஏன் குடத்துல ஓட்டை விழுந்துருச்சு, அதுக்கு என்ன சொல்றீங்க? அஞ்சல புது குடம் வாங்கி கொடுப்பா. என் நெத்தியில காயம் பட்டதுக்கு தினமும் சொன்னா வந்து உன் காயத்துல என்ன அருந்து போட்டு விடுவா. பேசாம இரியா. ஒரு வாரத்துக்கு சொன்னா உன் வீட்டுக்கு 4 குடம் தண்ணி எடுத்து வந்து கொட்டுவா. கொட்டுவா. அதுக்கு பதில 4 லாரி ஆத்து மண்ணில் கொண்டு வந்து கொட்டுறது ஈஸி. அதுக்கு நாங்க 2 பேரும் சமாதானமா போயிடும். அஞ்சல கை கொடு. இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள தண்ணி பிரச்சனையே வராது.
தூங்கிட்டு இருந்தான். இப்பதான் ஏஞ்சி வந்தான். தலையில தண்ணியை ஊற்றி போதையை தெரிய வைங்க. அதுக்கு ஏது இந்த ஊர்ல ஒரு சொட்டு தண்ணி? குடிப்பது என் உரிமை, ஆடுவது என் கால் வலிமை. அப்ப இனிமே வர வழிதான் என்ன? நீரை சேமிப்போம், மரத்தை வளர்ப்போம், மழையை வர வைப்போம். குளத்தை வெட்டுவோம், வாய்க்காலை துரியெடுப்போம், பயிரை வளர்ப்போம், வறட்சியை போக்குவோம். இனிமே நான் கள்ளசாரை குடிக்க மாட்டேன். தண்ணீர் தண்ணீர் இதை சேமிக்கலனா வருங்கால சந்ததியினருக்கு கண்ணீர் கண்ணீர் என்பதை நகைச்சுவையாக விளக்கிய மாணவர்களுக்கு பாராட்டுக்கள்.